ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இன்று 9ஆம் தேதி 6ஆம் மாதம் 9ஆம் தேதி ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 11 மணி. இந்த வேளையில் நாங்கள் இணைந்திருப்பது விடுதலையின் வெளிச்ச நேரம். எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி மிஸ்ஸஸ் ஆரியராஜா அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து வான்புறாவின் நேரத்துக்காக வான்புறாவின் நேரத்திலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள், ஜெபங்கள், பாடல்கள், சாட்சிகளுக்கூடாக வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்கப் போகிற ஊழியரை கர்த்தர் தாமே பரிசுத்த ஆவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரிடத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியரை வரவேற்றுக் கொண்டு அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே மீதியானவற்றை பொறுப்படுப்பாராக. ஆமேன். வான்புறாவின் நேரத்தில் வானொலி அலங்கரிக்க இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற அம்மா வரவேற்போம். பிரைஸ்லோடம்மா. பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல வான்புறாவாம் பரிசுத்த ஆவியானவர் வரவழைத்து அவரிடத்திலே நான் இந்த நேரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. வான்புறாவே மத்தியில் வந்திறங்கிடும் இந்நேரமே வந்திறங்கிடும் வரம் தாருமே வானவரனே வந்தாளுமே இந்நேரமே வரம் தாருமே. பலவீனமான பாண்டோம் நானே மண்ணும் குப்பையும் தூசியுமே பேலனில் விளங்க செய்யும் இந்நேரம் நாதா பலப்படுத்தும் வரம் தாருமே வானபரனே வந்தாளுமே இந்நேரமே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையிலே நான் உங்களை அழைக்கிறேன். என் மேல் உங்களை அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்ற வேணும். எல்லா பலவீனம் இயேசுவின் நாமத்தில் அகன்று போட்டும். ஆண்டவரே, நீங்கள் தாமே இந்த வேளையிலே பேச வேணும். ஆண்டவரே, இந்த நேரம் மூச்சுமா உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீர் இல்லாவிட்டால் என்னில் ஒன்றுமே இல்லை என பலப்படுத்துற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய பலன் உண்டு என்று அந்த நிச்சயத்தோடு நான் வந்து நிற்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே, நீங்க பேசுங்கோ. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் பேசுங்கோ. ஒவ்வொரு உள்ளத்தையும் தொடத்தக்கதா நீங்க பேச வேணும். நீங்கள் அப்படியே செய்ய பொறுத்துக்கா சோத்திரம். ஒரு விதமான தடியலும் வரக்கூடாது ஆண்டவரே. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நான் அகன்று போன்று கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவரே, நம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும். நம்முடைய பாதார விந்தம் முத்தம் செய்து ஜெயம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். 2000 ஜூலை மாதத்திலே 2009 ஜூலை மாதத்திலே அங்கே இந்தியாவில இருந்து ஒரு வாலிபன் சஜ்ஜு மத்தி ஒன்று பேருள்ள ஒரு வாலிபன் வந்து எங்கள் மத்தியிலே ஊழியம் செய்தார். அவருடைய ஊழிய நாட்களிலே நானும் அந்த சில மீட்டிங்ஸ்ல நான் கலந்து கொள்ளத்தக்கதான எனக்கு கிருபை ஆண்டவர் கொடுத்தார். அவருடைய செய்திகள் என்ன பரவசப்படுத்திய வேளையிலே கத்தர் கொடுத்த பாடல் 21 ஜூலை 2009 கொடுத்த பாடலைத்தான் இந்த நாளிலே நான் உங்களோடு ஷேர் பண்ண போறேன். போதுமே போதுமே இயேசுவின் அன்பு போதுமே. இயேசுடைய அன்பு எங்களுக்கு போதும். அங்கே God is a source of love. அவர்தான் எங்கள் அன்பின் ஊற்றாயிருக்கிறார். 1 யோவான் 4:7-8 வசனங்கள் 16-19 வசனங்களே நாங்கள் பார்க்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும் படிக்கு தேவன் அவரை
இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. 16ஆம் வசனம் சொல்றது தேவன் அன்பாகவே இருக்கிறார். 19ஆம் வசனம் சொல்லுகிறது அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இந்த அன்பு அங்க இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தில் தான் அங்க வெளிப்பட்டது. Love revealed in the cross of Jesus Christ. 1 யோவான் 3:16 கூறுகிறது அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம் என்று வார்த்தை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக தன்னை முற்றுமாக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்ததால் அன்பு வெளிப்பட்டது. இது அவருடைய கீழ்ப்படிதல், அவர் பட்ட பாடுகள், சிலுவை மரணம் இவற்றிலே நாங்கள் காண்கிறோம். அதன் பிரதானமாக அவருடைய குணம் அல்லது குவாலிட்டி, the supreme quality of Jesus Christ's love is revealed in Ephesians 3. அவருடைய பிரதானமான குணம் அந்த அன்பு அங்கே எபேசியர் 3:17 துவக்கம் 19ஆம் வசனங்களிலே அங்கே நாங்கள் வாசிக்கிறோம். இதை நான் பாட்டாகவே நான் பாடிவிடுகிறேன். இயேசுவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் அறிய முடியாம். இயேசுவின் அன்பு என்று மாறிடாதே, அவர் அன்பில் நாமும் நடந்து மகிழ்ந்திடுவோம். இயேசுவின் அன்பு என்றும் மாறிடாதே, அவர் அன்பில் நாமும் நடந்து மகிழ்ந்திடுவோம். பாடுவேன் பாடிடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன் ஓமன்பை நான் பாடுவேன் பாடுவேன். பாவியான என்னை தேடி வந்த அன்பை வாழ்நாளெல்லாம் நான் பாடி மகிழ்ந்திடுவேன். பாவியான என்னை தேடி வந்த அன்பை வாழ்நாளெல்லாம் நான் பாடி மகிழ்ந்திடுவேன். ஆமென். அவருடைய அன்பு என்னை தேடி வந்தது. இன்னும் ஒரு இடத்திலே ஆவியானவர் பாடல் தந்தார். நான் உம்மை தேடாத வேளையிலும் நீர் என்னை தேடி வந்தீரே. ஏன் தேடி வந்தாரா? நான் அவர் அன்பை அறிந்திடவே உம்மையே பாடிடுவேன். ஏசையா உம்மையே பாடிடுவேன். உம்மன்பை நான் பாடுவேன். ஏசையா உம்மையே பாடுவேன். உம்மையே பாடிடுவேன். பாருங்க, அந்த அன்பு என்ன தேடி வந்தது. நான் எங்கேயோ சிக்கி போயிருந்தேன், பாவத்திலும் அமிழ்ந்திருந்த வேளையிலும் அவருடைய அன்பு என்னை தூக்கி எடுத்ததுக்காக கர்த்தருக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். அங்கே பவுலப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், நீங்கள் அன்பிலே நடவுங்கள் என்று சொல்லி. இன்னும் கொலோசியருக்கு எழுதிய 3ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே சொல்றார், அந்த அன்பை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். இந்த அன்பு எங்களை ஒரு ஜக்கெட்டை போல போட்டால், ஏன்னா இந்த உலகம் இயேசுவின் அன்பை அறியவில்லை. எல்லாம் மாறுபாடான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் இடத்திலே இயேசு கிறிஸ்து அறியாதவர்களுக்கு நாங்கள் தான் சாட்சியாயிருக்க, அவர்கள் எங்களிலே அவர் தேவனுடைய அன்பை காண வேணும் என்பதற்குத்தான் அவர் சொல்றார், wear it like a jacket. அன்பை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றார். ஒரு ஜக்கெட்டை போல வெளியேத்தான் அவர்கள் முதலாவதாக பார்க்கும் பொழுது இயேசுவின் அன்பு எங்களிலே காண்பார்கள். வசனம் என்னை நடத்தியதால்
வழி நடத்துதல் என் நன்மைக்கே அன்பினால் என்னை மூடிக்கொள்ளும் அன்பினால் என்னை மூடிக்கொள்ளும். அவருடைய அன்பு என்னை நடத்தி வழி நடத்தினபடியால் நான் பாடுகிறேன். அன்பினால் என்னை மூடிக்கொள்ளும். ஒரு ஜக்கெட்டை போல என்ன உங்களுடைய அன்பாலை மூடிக்கொள்ளும் அப்படி பாடுகிறேன். இன்னும் அங்க எனக்கு மார்ச் 6 2003 காலை 6:30 மணி நான் ஜெபிச்சு கொண்டிருந்த வேளையிலே தேவன் எனக்கு ஒரு அன்பை குறித்த ஒரு பாட்டை பாடினார். அதை இப்பொழுது உங்களுக்காக நான் பாடுவேன். அன்பு அன்பு நேசரின் அன்பு பெரியது, அன்பெனக் தீராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அன்பு அன்பு நேசரின் அன்பு பெரியது, அன்பரே நண்பை நான் பாடிடுவேன், என்னை தேடி வந்த அன்பை போற்றிடுவேன், நாடிடுவேன், நான் மகிழ்ந்திடுவேன். அன்பு அன்பு நேசரின் அன்பு பெரியது, இயேசுவின் அன்பு என்றும் மாறிடாதே, அவர் அன்பினாலும் அறிய முடியும், அன்பரின் அன்பு ஆச்சரியம், அதின் இரகசியம் அவரே அறிவார். அன்பு அன்பு நேசரின் அன்பு பெரியது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, சினமடையாது தீங்கு நினையாது, சகலமும் நம்பும் சகலமும் சகிக்கும், அன்பு ஒளியாது நிலைத்திருக்கும். அன்பு அன்பு நேசரின் அன்பு பெரியது, பரிசுத்த ஆவியானவரே என் உள்ளமும் அன்பால் நிரப்பிவிடும், உம்மை போல் என்னை மாற்றிவிடும், சித்தம் போல் என்னை நடத்திடுவீர். அன்பு அன்பு நேசரின் அன்பு பெரியது. பாருங்க, அந்த ஆண்டவர் அன்பு அன்பு இல்லாவிட்டால் எங்களே ஒன்றுமே இல்லை. இந்த அன்பு தான் இந்த உலகத்திலே இருக்கும் ஜனத்தை கவர்ந்து கொள்ளும். இயேசுடைய அன்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அவருடைய வசனம் என்ன நடத்தினாரு நான் சொல்கிறேன். அதை ஒரு ஜக்கெட்டை போல நான் பாட்டு போட்டு கொள்ள வேணும். இந்த அன்பு தான் எல்லாவற்றிலும் மிகவும் பெரியதாக இருக்கிறது. அது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த அன்பை குறித்து நான் எனக்குள்ள யோசிச்சேன். இந்த அன்பு ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி என்று நான் யோசிச்சேன். அது எப்படி இருக்குமோ உங்களுக்கு விளங்குமோ தெரியாது. ஒரு குளிசை போல ஆன்டிபயோட்டிக். அந்த அன்புக்குள்ள எல்லாம் இருக்குது. ரட்சிப்பு இருக்குது, மன்னிப்பு இருக்கிறது, வியாதிக்கு சொஸ்தம் இருக்கிறது, சமாதானம் உண்டு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இன்னும் அங்கே இரக்கம், கர்த்தருடைய சமூகம் எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்குது. அது விழுங்கலாம், எந்த வழி விழுங்க முடியாது. அப்ப சூவபிள எடுக்கணும். இந்த அன்பு தான் எல்லாவற்றையும் வச்சு கொண்டிருக்கிற அன்பு எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. இதுதான் மற்றவர்கள் எங்களிலே தேவனுடைய அன்பை காண்கிறார்கள். நாங்கள் மன்னிப்பது எல்லாவற்றையும், சமாதானம் எல்லாவற்றையும் காண்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் அடுத்தது இந்த அன்பு எங்களிடம் இருந்த பிரிக்க முடியாது என்று பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதும் பொழுது சொல்றார். அங்கே ரோமர் 8:39 சொல்றார்,
துன்பம் துயரம் பாதை பிணியொன்றும் நேசரின் அன்பை பிரித்திடாதே. சாரோனின் ரோஜாயின் உள்ளத்தின் ராஜாவாய் என்று மாலோக செய்திடுவாய். சாரோனின் ரோஜாயன் உள்ளத்தின் ராஜாவாய் என்று மாலோக செய்திடுவீர். ஆமென். சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கிலீலி என் உள்ளத்தில் வந்ததால் எனக்கொன்றும் குறையில்லை. பாருங்க, இந்த அன்பு, இயேசுடைய அன்பில இருந்து எங்களை பிரிக்க முடியாது என்று பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஏன்? சாரோனின் ரோஜா உள்ளத்தில் வந்தால் அவரை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். இது முதலாவது சரணம் நான் பாடுகிறேன். அவர் மட்டும் இருந்தால் சந்தோஷமே, எல்லையில்லா இன்பமே, போதுமே போதுமே இயேசுவின் அன்பு போதுமே. இயேசுடைய அன்பு வந்தால் எங்களுக்கு சந்தோஷம், எல்லையில்லா சந்தோஷம். அங்க எனக்கும் ஒரு பாட்டு. இயேசு என் உள்ளத்தில் வந்ததால் எல்லையில்லா சந்தோஷமே, என் உள்ளம் அன்பால் பொங்குதே, ஜீவ ஊற்று பாயுதே. உம்மை நம்பினான் வெட்கப்பட்டு போனதில்லை, உம்மை நோக்கி பார்த்து நான் பிரகாசித்தேன். இன்னும் ஒரு பாடலிலே, என் உள்ளத்தில் இயேசு என்றும் ஜீவிக்கிறார், என் உள்ளம் அவர் அன்பால் பொங்கி வழியுதே, அவர் அன்பில் நான் என்றும் நிலைத்திருந்து அவர் சாட்சியாய் என்றும் நான் வாழுவேன். பாடுவேன் பாடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன், இயேசு என்னை ரட்சித்ததால் பாட்டு பாடுவேன். இயேசு என் உள்ளத்திலே வந்தபடியால் நான் அவருக்கு சாட்சியாக இருப்பதற்கு என்னை அழைத்திருக்கிறார். இந்த பாட்டுல நான் சாட்சியா இருப்பேன் என்று பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார். இன்னும் அங்கே தாவீது 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே அங்க சொல்லுகிறான், அவர் சமூகத்தில் என்றும் பரிபூரண ஆனந்தம், அவர் வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம், அவரை அண்டிக் கொள்பவர்க்கு என்னாலும் மாறுதலே, அவரோடு வாழுவதே நித்திய ஜீவனாகும், நீதியின் சூரியன் என்னீர் உதித்தார், அவர் ஒளியில் நான் பிரகாசிப்பேன், அவர் அன்பு என்னை சூழ்ந்து கொண்டதினால் அவருக்கு புது பாட்டு பாடிடுவேன். ஏன்? அவர் உள்ளத்தில் வந்தால் சந்தோஷம். இன்னும் ஒரு பாடலிலே, நூகலை பட வேண்டுமையாம், என்னகந்தனில் வந்த சுடரொளியே, எல்லா இன்பம் ஈந்தாய் நீயே, நீத்திய ஜீவனும் ஈந்தாய் தேவே, நீடுலி காலமாய் நினை போட்டி நின்றே, நின் புகழை பாட வேண்டுமையாம், நின் கிருபை வரம் தாருமையாம், அன்பினாயே நான் பாடிடவே, என் பாடலில் அன்பு தோணித்திடவே, நின் புகழை பாட வேண்டுமையா. அடுத்தது இன்னும் ஒரு இடத்திலே,
காத்திருப்பேன் பிரசன்னத்தில் மகிழ்ச்சி உண்டு, நீத்திய பேரின்பமுண்டு, எந்நாளும் உண்டு. எப்போ நாங்கள் அவருடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்கும் பொழுது அவர் சமூகத்திலே எங்களுக்கு, அவர் பிரசன்னத்திலே எங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சும்மா ஃப்ரீயா வராது. நாங்களும் அங்கே ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுதுதான் அவர் எங்களுக்கு அதை நடத்துறார். அடுத்ததாக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த பிரசன்னம் வழி நடத்துதல் என் நன்மைக்கு நீர் செய்த நான் நன்மை எடுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து இரண்டாவதா நான் அடுத்த அடுத்தது நான் பாடுகிறேன். மதுர கானங்கள் தந்தவரே, சங்கீதங்களால் உம்மை பாடுவேன். மதுர கானங்கள் தந்தவரே, சங்கீதங்களால் உம்மை பாடுவேன். சரிகம பதனி சானித பமகரேசா. சங்கீதத்தால் என்னை பாடும்படி எனக்கு பாடல்கள் கர்த்தர் தந்தார். சில பாடல்களுடைய ராகமே எனக்கு தெரியாது, ஆனாலும் கர்த்தர் சங்கீத ராகங்களே எனக்கு தந்து அவருடைய அவரை மகிமைப்படுத்த தந்திருக்கிறார். ஒரு பாடல் எனக்கு இயேசுவே என் ஜீவனே, மதுரமேயும் வார்த்தையே, இயேசுவே என் பாடலே, ராகமே நீ தந்ததே. ஆமென். பாடல் ராகம் எல்லாம் ஆவியானவர் தாரேன். இப்படியாக கர்த்தருடைய கிருபையாக எனக்கு 9 வால்யூம்ஸை நான் வெளியிட்டேன். முதலாவது வால்யூம் வான்புறாவே, 2வது ரட்சணிய கண்மலை, ஜெய கிறிஸ்து, இப்படியாக 9 வால்யூம்ஸ். இந்த பாடல்களே நான் 92 பாடல்களை ஒரு MP3 வடிவிலே போடுறதுக்கு எனக்கு கர்த்தர் கிருபை தந்தார். அந்த வேளையிலே அது எல்லாம் வெவ்வேறு தலையங்கங்களோட இருந்தபடியால் எல்லாமா சேர்த்து ஒரு டைட்டில் எனக்கு தேவையா இருந்தது. ஒரு குவிக் பிரேயர். ஆவியானவர் உடனடியாக எனக்கு இந்த வடிவிலே சொன்னார், என்ற வாயிலே சொன்னார், மதுர கீதங்கள் என்று. ஆண்டவர் பாருங்க, கேட்ட உடனே சொன்னார். அப்படித்தான் இந்த 92 பாடல்கள் மதுர கீதங்கள் யூடியூபிலும் கர்த்தர் வெளியிட கர்த்தர் எனக்கு ஏராளமான கிருபை தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இந்த பாடல்கள் எனக்கு அதிகமான பாடல்கள் எனக்கு இன்னும் என்னோட அந்த ராகங்கள் எனக்கு இன்னும் தெரியாது. கர்த்தருக்கே மகிமை. அடுத்தது நான் பார்க்கிறேன், நித்திய ஜீவனை தந்தவரே, நித்திய ஆவியால் நடத்துவீரே. நித்திய ஜீவன் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனோடு ஒரு நீடுகுழி காலமாய் தொடர்ந்து வாழுதல். இது இங்கே எங்கட இந்த ஜீவியத்திலே தொடங்குறது. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து எனக்காக மரித்தார், உயிர்த்தார் என்று சொல்லி அந்த இரத்தம் என்னக்கால் பாவம் கழுவினோடு அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே நாங்கள் வரும் தொடங்கும் பொழுது இங்கே அது தொடங்கி அது முடிகிறது எங்கே என்றால் விசுவாசிகளுடைய உயிர்த்தெழுதல் தான் அது முடிகிறது. அதாவது இங்கிலீஷ்ல சொல்ல போனால் முதல் knowing the father and his son, பிதாவையும் குமாரனையும் அறிகிறது, and a relationship with Jesus. இயேசுவோடு நாங்கள் ஒரு தொடர்ந்து அவரோடு ஐக்கியமா இருப்பதுதான் எங்களுக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. அங்க யோவான் 17:3 இதை வடிவாக சொல்லுகிறது, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அதுதான் knowing the father and son, பிதாவையும் குமாரனையும் அறியும் பொழுது, இயேசுவோடு நாங்கள் ஐக்கியமா இருக்கும் பொழுது எங்களுக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு கிஃப்ட். நாங்கள் இதுக்கு ஒன்றுமே நாங்கள் செய்ய தேவையில்லை, நாங்கள் ஒரு முயற்சியும் எடுக்கவும் தேவையில்லை. அவர் எங்களுக்கு ஜீவனை, ஆண்டவர் எங்களுக்கு இந்த நித்திய ஜீவனை ஒரு கிஃப்டா தருகிறார். எங்களை நாங்கள் செய்ய வேண்டிய, ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். நாங்கள் இன்னொன்று நான் இங்க பார்க்கிறோம், யோவான் 11:25-26 எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்.
இங்க லாசருடைய மரணம், மாத்தா மரியருடைய சகோதரன் லாசரு மரித்து போனார். இவர்கள் லாசரு இயேசுக்கு மிகவும் அன்பானவன். அப்ப செய்தி அனுப்புகிறார்கள். ஆனால் இயேசு கர்த்தருடைய நாம மகிமைக்காக 4 நாட்கள் கழித்து தான் அவர் வருகிறார். இங்க வந்த பொழுது மாத்தாள் சொல்றாள், நீர் இருந்திருந்தால் என்ற சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று சொல்ல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மாத்தாளுக்கு சொல்கிறார். யோவான் 11:25-26 லாசருவின் மரணத்தின் போதுதான் இயேசு மாத்தாளுக்கு சொல்லுகிறார், மாத்தாளை நோக்கி சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்த என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நாங்கள் மரித்தாலும் உயிரோடு இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அங்கே இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்து உயிர்த்ததாலே அவர் மரணத்தை அவர் வென்று விட்டார். எங்களுக்காக அவர் மரித்து விட்டார். ஆனபடியினாலே அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த மாத்தாளுக்கு சொன்னது போல நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும், அவர் தான் எங்களுக்கு ஜீவனா இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இதை இன்னும் அங்கே யோவான் 6:54 இயேசு சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதான் நாங்கள் கம்யூனியன் எடுக்கிறோம். அது இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு ஒரு அடையாளம், அவருடைய மாம்சத்துக்கு அடையாளமாக அது ஜீவ அப்பம் என்று சொல்லி நாங்கள் அப்பத்தை அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாகவும் அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாகவும் அந்த ரசத்தை நாங்கள் எடுக்கும் பொழுது எங்களுக்கு அவர் சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறார். இன்னும் நாங்கள் 1 தெசலோனிக்கேயர் 5:10 அழகாக பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாம் விழித்திருந்தவர் ஆனாலும் நித்திரை அடைந்தவர் ஆனாலும் தம்முடனே கூட ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. இங்க இயேசு எங்களுக்காக அவர் மரித்து பலியினாலே நாங்கள் உயிரோட இருந்தால் என்ன, அல்லது நாங்கள் மரித்தவர்களா இருந்தால் என்ன, அவருடைய வருகையிலே நாங்கள் சேர்ந்து கொள்ளுவோம். ஜீசஸ் died for us. Sorry. Jesus died for us that we can live with him forever. Whether we are alive or we are dead, we will rise in our வரும்பொழுது, when he comes at the time of his return, அவர் திரும்பும் பொழுது நாங்கள் மரித்திருந்தாலும் எழும்புவோம், உயிரோடு இருந்தாலும் அவரோடு நாங்கள் சேர்ந்து கொள்ளப்படுவோம் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் நான் இங்கே பார்க்கிறோம், இந்த நித்திய ஜீவனை குறித்து சொல்லும் பொழுது எனக்கு ஒரு பாடலும், நித்திய ஜீவனை தந்தவரே நீடூழி காலம் உம்முடனிருக்க நீரல்லால் எமக்கு யாருண்டு ஏசுநாதா நின்னடி பணிந்து சரண் புகுந்தேன். நல்லவரே நல்லவரே நன்றி செலுத்த நாவு போதாதையா. இன்னும் நான் அங்கு ஏற்கனவே பாடிவிட்டேன். தாவீதின் 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் அந்த நித்திய ஜீவனை குறித்து, அவர் எங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறவராக தேவன் இருக்கிறார் நாம் பார்க்கிறோம். அடுத்து 4வது சரணம், வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருப்பவரே உம்மை பாடுவேன். வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார் இயேசு தாதரே சொல்லுகிறார். யோவான் 14:6 இயேசுதாமே சொல்லுகிறார் தோமாவுக்கு. அங்கே நான் அதை வாசிக்கிறது நல்லது. யோவான் 14 இயேசு சொல்லுகிறார் சிஷ்யர்களுக்கு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் என்னோடு இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்றேன். அப்பொழுது அவர் சொல்றார், நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறேன் சொல்ல தோமா உடனே சொல்லுறான், ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்கிறார். இங்க பாருங்க, இயேசு
Yeah, that means Jesus is the only way to salvation. ரட்சிப்புக்கு இயேசு ஒருவர் தான், விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம். Jesus Christ is the only way of salvation for sinful human beings. பாவமான மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்துவினால் தான் விசுவாசத்தை வைப்பதினாலே, அவர்ல விசுவாசம், அதை நான் சொன்னேனே, அவர் மரித்து உயிர்த்தாத எங்கள் பாவத்திலே அங்க சிலுவையில் எடுத்துட்டாரு. அந்த நிச்சயத்தை வேற கொடுக்கும் பொழுது எங்களுக்கு அங்கே அதுதான் ஒரே வழி, ரட்சிப்பு தான் எங்களுக்கு. இயேசு கிறிஸ்துக்குள்ளாதான் எங்களுக்கு ரட்சிப்பு வருகிறது. அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. பேதுரு சொல்லுகிறார் இந்த இஸ்ரவேலருக்கு. இது டீட்டெயில்ஸ் எனக்கு சொல்வதற்கு நேரம் இல்லை. இன்னும் நாங்கள் அப்போஸ்தலர் 16:31 எங்களுக்கு தெரியும், அங்கே பவுலும் சீலாவும் அங்க பிலிப்பு பட்டணத்திலே ஊழியம் செய்த பொழுது அவர்களை பிடித்து அடித்து கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டு விட்டாரு. தொழுமரத்திலே எல்லாம் கால்கள் எல்லாம் கட்டப்பட்டு நடுராத்திரியே இவர் பாடி சந்தோஷப்பட்டு அவர் ஆர்ப்பரித்து ஜெபம் பண்ணி இருந்த பொழுது திடீரென்று அந்த அஸ்திவாரம் அசைந்தது. எல்லாருடைய இவர்களோடு இருந்தவர்களும் கட்டும் எல்லாம் அகன்று போய் அந்த சிறைச்சாலைக்காரன் எழும்பி அந்தரப்பட்டு அவன் தன்னை கொலை செய்ய போறான். அப்பொழுது இவர்கள் சொல்கிறாரு, நீ ஒன்றும் உனக்கு செய்யாது என்று சொன்ன பொழுது அவன் கேட்கிறான், ஆண்டவர் மாதிரி நான் என்ன செய்ய வேணும், ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் கேட்க. அப்போஸ்தலர் 16:31 பவுலப்போஸ்தலன் சொல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த ஜெயிலருக்கு பிலிப்பு அந்த சிறைச்சாலையில இருந்து பவுலப்போஸ்தலன் சொன்னது. அப்ப இயேசு கிறிஸ்துவினால் தான் எங்களுக்கு ரட்சிப்பு, அவர் தான் ஒரே வழி, இது ஒன்லி வே. இன்னும் இடத்திலே இயேசு சொல்றார் யோவான் 10:9 நானே வாசல் என்றார் இயேசு, அவர் வழி சென்று நீயும் ரட்சிப்படைவாய், நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்றார். இன்னும் நான் அங்க பாக்குறோம், இந்த எனக்கு நாங்கள் இயேசுதான் வழி. அங்க அதற்கும் எனக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பாடல் கொடுத்தார். நாம் நடந்த வழிகளிலெல்லாம் நம்மோடு இருந்தவர் நம் நாதர் இயேசு, நாம் கடந்து வந்த ஜனங்களுக்குள்ளும் நம்மை காத்தவர் தேவனாகிய கர்த்தர், நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே, நாடோறும் உம்முடன் நடந்திடவே, என் கரம் பிடித்தென்னை நடத்திடுமே, என்றும் நானும் சித்தம் செய்திடவே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே. நீர் நடந்தபடி நானும் நடந்திட, உம்மில் நிலைத்து உம் அன்பில் நடந்திட, நீ காட்டும் பாதையில் நடந்திடவே, என் சிலுவை எடுத்து நடந்திடவே. ஆமே, நாங்க சிலுவையோடு தான் எடுத்துதான் நடக்க வேணும். அதான் அங்கே நான் சொல்லுவேன், மத்தேயு லூக்கா மார்க்கு 3 சொல்லுகிறது, ஒருவன் என்ன பின்பற்ற விரும்பினார் அவன் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றவோன்னு லூக்கா அழகா சொல்றார். அனுதினமும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியே நாங்கள் நடந்தபடி நாங்கள் பாட வேணும், ஆண்டவரே கேட்க வேணும், நீ நடந்தபடி நானும் நடக்க எனக்கு உம்முடைய கிருபையை தாரும் ஆண்டவரே. இன்னும் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான். நல்ல போராட்டம் போராடிட விஸ்வாச பாதை காட்டினீரே, நீதியின் கிரீடம் நான் பெற்றிடவே, நீர் இன்னும் என்னை நடத்திடுமே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே. எனக்கு நடக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை. அங்கே நான் பார்க்கிறோம், இதை நான் உங்களுக்கு மத்தேயு 16:24 மார்க் 8:34 ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேணும். அங்க லூக்கா அழகா சொல்லுகிறார், அவன் என்ன செய்யணுமா, தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்ன பின்பற்றணும். எவ்ரி டெய்லி நாங்கள் அவற்றை சிலுவையை எடுத்துக்கொண்டுதான் நடக்கணும். எங்கள் பாதம் கொஞ்சம் கஷ்டமான பாதை தான். அதுதான் அங்கு மத்தேயு
7ஆம் அதிகாரத்திலே சொல்லுறார் 13ஆம் வசனத்திலே, இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமும் ஆயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அந்த இடுக்கமான பாதைகளால் தான் நாங்கள் போகணும். சிலுவையை சுமந்து கொண்டு இது கஷ்டமான பாதை, ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு அங்கே பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். உம்பலி நடந்திட சித்தம் செய்திட உம்மாவி தந்தீரையா, சாயலாய் மாறிய நான் உம்மோடு ஜீவித்திட என் நேசரே, நான் உந்தன் பிள்ளை அன்றோ, என்னை முற்றும் தந்தேனையா. ஆமேன். அவருடைய வழியிலே நாங்கள் நடக்க வேணும். நாங்கள் அவரை கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய வழியிலே நடக்க எனக்கு பலன் தாரும், என்னை நடத்தும் முன்னே நாங்கள் எப்பொழுதும் கேட்க வேண்டியவராக இருக்கிறோம். அடுத்தது நாங்க பார்க்கிறோம் சத்தியம். அவர் சொல்ற, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இந்த சத்தியம் இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். ஜீசஸ் இஸ் த ட்ரூத். அங்க யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஜீசஸ் இஸ் த ட்ரூத். அவர்தான் சத்தியம், அவர் விடுதலையாக்குவார். இயேசுவே சத்தியம். அங்கே நாங்கள் யோவான் 16:13 சத்திய ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். இன்னும் அங்கே தாவீது 31ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறான், உமது கையில் என் ஆவிய ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர். அப்ப அவன் சொல்றான், நீர் சத்தியபரனாகிய கர்த்தர், அவர் உண்மை உள்ள தேவன், அவர் தான் சத்தியம். ஆனபடித்தான் இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அங்கே நாங்கள் யோவான் 18:37 வசனத்திலே இயேசுவை சிலுவையில் அறை முன்பதாக பிலாத்துக்கு முன்பாக கொண்டு வந்து விடுகிறார்கள். அப்பொழுது பிலாத்து கேட்கிறான், இயேசுவை பார்த்து கேட்கிறான், நீ ராஜாவோ என்று கேட்கிறான். அதற்கு இயேசு சொல்றார், அவனுக்கு பிரதியுத்தரமா என்ன சொல்லுறார், நீ சொல்லுறபடி நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன், சத்தியவான் இவனும் என் சத்தியத்தை கேட்கிறான். இயேசு பிறந்ததே சத்தியத்துக்கு சாட்சியாக. ஏன்? அவர் உண்மை உள்ளவர், சத்திய ஆவியானவராக எங்களை எப்பொழுது நடத்துகிறார். தேங்க்யூ ஜீசஸ். சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே, சத்தியத்திற்குள்ளே நடத்திடுவீர், வசனம் சத்தியமே, சத்தியத்தால் என்னை சுத்தம் செய்யும், சத்தியத்தால் என்னை சுத்தம் செய்யும், பரிசுத்த ஆவி ஆனவரே. எவ்வளவு அருமையான தேவன் எங்களுக்கு சத்தியம், அந்த வழியை அவர் இயேசுதான் எங்களுக்கு சத்தியம் என்று எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார். ஏசாயா 45:6-21 வசனங்களே, என்ன தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கும் திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. இன்னும் 21ஆம் வசனம், கர்த்தராகிய நான் அல்லவோ நீதி பெறரும் இரட்சகருமாகியவர், என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்ன தவிர வேறொருவரும் இல்லை. ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம். அங்கே அவர் சொல்லுகிறார், எரேமியா 10:10 சொல்லுறார், கர்த்தரோ மெய்யான தெய்வம், ஜீவன் உள்ள தேவன், அவர் நித்திய ராஜா. இன்னும் நாங்கள் பார்க்கிறோம், இயேசு தன்னுடைய சீஷர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்கிறார். யோவான் 17:17 அவருடைய ஜெபம் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இயேசுடைய வசனம் தான் சத்தியம் என்று நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், சத்தியமும் நானே வழியும் சத்தியமும். அடுத்தது அந்த உண்மையான தெய்வம் என்று சொல்றதற்கும் அங்கே எனக்கு ஒரு பாடல்,
நான் பாடும் தெய்வம் ஒரேமை தெய்வம், அவரல்லால் வேறு தெய்வமில்லை. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தர், அவர் நாமம் யெகோவா. ஒரேமை தெய்வம் அவர்தான். அங்கு வானத்திலும் பூமியிலும் எல்லாவற்றிலும் இயேசுவை தவிர, ஆண்டவரை தவிர வேறே தெய்வம் இல்லை. தேவனை ஒருவாளும் கண்டதில்லை. பிதாவின் வழியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன் இயேசுவைத்தான் அவரை வெளிப்படுத்தினார் பார்க்கிறோம். அடுத்தது நாங்க ஜீவனை பற்றி பார்க்கிறோம். நான் ஜீவனை பற்றி, நித்திய ஜீவனை குறித்து ஏற்கனவே நான் அதிகமாக உங்களுக்கு கூறிவிட்டேன். இந்த ஜீவன் தேவனிடத்திலிருந்தான் வருகிறது. உங்களுக்கு தெரியும், ஆதியாகம 2ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலே என்ன விதமாக தேவன் மனுஷனை அங்க மண்ணினால் எடுத்து சிருஷ்டித்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்கு ஊதினது, அவனுக்கு ஜீவனை கொடுத்தாருன்னு நாங்கள் வாசிக்கிறோம். அங்க 2ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம். 2ஆவது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவான். அப்ப ஆண்டவர் தான் அவர் எங்களுக்கு ஜீவன் தருகிற தேவனாக இருக்கிறார். ஏற்கனவே மாத்தாளுக்கு அங்கே ஆண்டவர் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். அவருக்குள் ஜீவன் இருந்ததுன்னு சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலே பார்க்கணும். அவருக்குள் ஜீவன் இருந்த அந்த ஜீவன் ஒளியா இருந்தது என்று. அடுத்ததாக நாங்கள் இன்னும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்படியாக அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாடலை நான் இந்த ஜீவன் ஏற்கனவே நான் பாடிவிட்டேன். இயேசுவே என் பாடலே ராகமே நீ தந்தது, இயேசுவே என் ஜீவனே மதுரமேயும் வார்த்தையே. இயேசுதான் ஜீவன், நாங்கள் அதை மறந்துடக்கூடாது. இந்த நாளும் கர்த்தர் ஜீவன் தருகிறேன் என்று தான் எங்களை அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கடைசியாக இந்த தீம் சாங்கை நான் பாடி என்ற செய்தியை முடிவுக்கு நான் கொண்டு வருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஒரு விதமான தடையிலும் வராதபடிக்கு கர்த்தர் காத்து இந்த நேரத்தை தந்ததுக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருடைய அன்பு ஒன்று இருந்தால் எங்களுக்கு அது ஒன்றுவே போதும். போதுமே போதுமே இயேசுவின் அன்பு போதுமே, மதுர கானங்கள் தந்தவரே, சங்கீதங்களால் உம்மை பாடுவேன். சரிகம பதனி சனித பமகரேசம், மதுர கானங்கள் தந்தவரே, சங்கீதங்களால் உம்மை பாடுவேன். போதுமே போதுமே இயேசுவின் அன்பு போதுமே, அவர் மட்டும் இருந்தால் சந்தோஷமே, எல்லையில்லா இன்பமே. போதுமே போதுமே இயேசுவின் அன்பு போதுமே, நித்திய ஜீவனை தந்தவரே, நித்திய ஆவியால் நடத்துவீரே. போதுமே போதுமே இயேசுவின் அன்பு போதுமே, வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருப்பவரே உம்மை பாடுவேன். போதுமே போதுமே இயேசுவின் அன்பு போதுமே, அன்பு போதுமே போதுமே. ஆமேன். இயேசுவின் அன்பு போதும். அவர் மட்டும் இருந்தால் சந்தோஷம், எல்லையில்லா இன்பம். ஆண்டவரே நீங்கள் வந்தால் உள்ளம் பொங்கும், உடைய அன்பினால் பொங்கும். இந்த உலகம் அறிய வேணும் இந்த அன்பு. இயேசு அன்பின்பர் இந்த உலகத்துக்கு சாட்சியாக நாங்கள் இருக்க வேணும். இந்த நாள்ல நீ தந்த இந்த பாடலுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவரும் கேட்க போறவர்களும் எல்லாரும் நாங்கள் இயேசுவை தரித்தவர்களா
ஒரு ஜக்கெட்டை போட்டது போல உம்முடைய அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேணும் ஆண்டவரே. ஆவியானவரே, அந்த அன்பை எங்கள் உள்ளங்களே நீங்கள் ஊற்றுங்க ஆண்டவரே. உள்ளத்திலே அன்பை ஊற்றுங்க. உள்ளத்திலே இருந்து வாய் பேசட்டும், அன்பின் வார்த்தைகள் வரட்டும், மன்னிப்பும் வார்த்தைகள் வரட்டும். இப்படியாக ஒரு சாட்சியாயிருக்க நீ கிருபை தர வேணும் என்று கெஞ்சிறேன் ஆண்டவரே. நன்றி இயேசு சுவாமி. இந்த சங்கம் வானொலிக்காக நன்றி ஆண்டவரே. இதற்கூடாக இந்த உலகத்திலே இருக்கிறவர்கள், இதை கேட்கிறவர்கள், தேவனை அறியாத ஜனம், இந்த அன்பு எங்கே இருந்து வருகிறது? இயேசு அன்பு, தேவன் அன்பா இருக்கிறபடினாலே அவருடைய அன்பை ஊற்றுறார் என்று எங்களிலே காணத்தக்கதாக இதோ நான் என்னையும் இங்க என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் உங்களுடைய பாதார விந்தத்திலே வைக்கிறேன், சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு சாட்சியா இருக்க, உடைய அன்புக்கு சாட்சியா இருக்க கிருபை தாரும் ஆண்டவரே. மீண்டுமா நீங்க செய்த சகல நன்மைகளுக்கான நன்மை சோத்திருக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் உண்மை தேடாத வேளையில நீ தேடி வந்த உடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த சங்கமத்திலே சம்மத்தப்பட்ட எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாரையும் உடைய அன்பினால் நிரப்பி ஆண்டவரே உமக்கு சாட்சியா இருக்க கிருபை தாரும். மீண்டும் நீ செய்த சகல நன்மைகளுக்கான உண்மை சோத்திரித்து துதிகன மகிமையெல்லாம் உங்களுக்கு தந்து இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன், 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 ஆமேன். Thank you, Jesus. ஆமேன், ஆமேன். இதுவரை நேர்மம் பாடல்களாலும் துதிகளாலும் ஜெபங்களாலும் வேத வார்த்தைகளுக்கூடாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள் கூடாக வழிநடத்தி உங்களை கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இதை வேளையிலே அடுத்த வாரத்திலே சந்திப்போமா? அதுவரை இந்த வருஷமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஒரு சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். God bless you, அம்மா. ஆமென், ஆமென். Thank you, brother. அருமையானவர்களை, இதுவரை நிறுவனங்களுடன் ஊழியர் மிஸ்ஸஸ் ஆரியராஜா அம்மா டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரித்தார்கள். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார்கள். உங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமேன், ஆமேன்.